அன்புக்குரிய கேவிகே நகர் திருச்சுவின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சிறப்பாக பல்வேறு விதங்களில் தம்மை உயிரோடு இருப்பவராக உலகுக்கு வெளிக்காட்டினார், தம்முடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். இந்த நல்ல தருணங்களிலே அப்படிப்பட்ட மேலான சிந்தனைகளை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எம்மாவூர் சீடர்களுக்கு காட்சியளித்த ஆண்டவர் இன்றும் நம்ம ஒவ்வொருக்கும் காட்சியளிக்கும்படியாக அருள் செய்கிறார். அந்த தெய்வீக இறையாளர் பிரசன்னத்தை உணர்ந்து புரிந்து நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை தொழு செவிக்கவும் மேலான ஆசனங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் இனிய நாளாக அமைந்த ஆண்டவர்கள் செய்வாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் நல்ல அன்பு தந்தையே, இந்த நல்ல காலை பொழுதற்காக உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். இந்த மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உங்களுடைய சந்தானத்தில் கூடி உண்மை தொழு செவிக்க முடியாவிட்டாலும் இல்லங்களிலிருந்து உண்மை பார்க்க, உண்மை நோக்கி பார்க்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சுமந்து செல்கிறவர்களாக உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சார்ந்து போற பிள்ளைகளாக வாழ்ந்ததுக்கு அழுத்தாங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் காட்சி கொடுத்து எல்லா மக்களையும் ஆண்டவரை உயிர்ப்பிக்கும்படியாக சிறப்பாக விசுவாசத்தில் வளர்ந்து பெறும்படியாக அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கின்றோம். உலகம் எங்குள்ள அனைத்து திருச்சிகளோடு இணைந்து ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபையாக மூட ஐக்கியப்பட கிருபை தாங்க. உலகம் எங்கும் அலோலப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை விப்பித்து மீட்பின் பாதையிலே வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய இறை பிரசனத்தை ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கிறிஸ்து ஆலய திருச்சி மக்களுக்காக மன்றாடுகிறோம். வெவ்வேறு இடங்களில் இருக்கிற பிள்ளைகளையும் நீர் ஒருமனப்படுத்துவீராக. உம்முடைய தெய்வீக பிரசனத்தையும் வழிநடத்தையும் பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென் ஆமென். அன்புக்குரியவர்களே, கீர்த்தனை பாடல் ஒன்றை நாம் பாடுவோம். 208வது கீர்த்தனை. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ என்னோடிருக்கவே எழுந்திருந்தோ விண்ணுலகுயர்ந்தோ உன்னதம் சிறந்தோ மீத்திரனே சுகபாத்திரமருளும். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாபமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ சாவமே தீத்தோ சற்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழாய். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார் அருள் மிக அளிப்பார் அம்பரம் தனிலன காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார் மோட்சவழி சத்யவாசல் உயிரனும். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமன்னிப்படிப்பார் பாக்கியம் கொடுப்பார் பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. போனது போகட்டும் புவி விசை பேசட்டும்
கொள்ளோ நம்புகளை விடட்டும், ஆனது ஆகட்டும் அருள்மழை பெய்திடும், அன்பு மிகும் பேரின்பமென கருள் என்மீ பருயிரோடிரு கையிலே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்கள் இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சொல்லுங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீங்கில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே ஆமென். அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகளை கூறிக்கொள்கிறோம். வருகிற நாட்களிலே மே மாதம் என்ற உடனே நமக்கு நினைவு கூறுவதெல்லாம் விடுமுறை வேதாம் பாடசாலை வகுப்புகள். இந்த ஆண்டிலே விடுமுறை வேதாம் பாடசாலை வகுப்புகளை நாம் ஆலயத்திலே நடத்த முடியாவிட்டாலும் இல்லங்களிலிருந்து தொலைக்காட்சி மூலமாக டெலிவிபிஎஸ் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். பாலியல் நண்பன் ஊழியத்தின் மூலமாக உங்கள் எல்லாரையும் இந்த டெலிவிபிஎஸ் மூலமாக சந்திக்க ஆசையோடு இருக்கிறோம். எனவே அதற்குரிய படிவங்களை பூர்த்தி செய்திட ஆன்லைன் மூலமாக நீங்கள் படிவங்களை பூர்த்தி செய்து அன்போடு கேட்கிறேன். www.palyananban.com என்ற வெப்சைட்டிலோ நீங்கள் இதற்கான படிவங்களை பூர்த்தி செய்திட அன்போடு கேட்கிறேன். அதுபோல வருகிற நாட்களிலும் 11ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை, அதுபோல 18ஆம் தேதி திங்கட்கிழமை வரை ஆகிய 7 நாட்கள் நடைபெறக்கூடிய விடுமுறை வேதாம் பாடசாலை வகுப்புகளிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பங்கு பெற உங்களுடைய இல்லங்களிலே தொலைக்காட்சி மூலமாக கிராஸ் டிவி மூலமாக அதில் பங்கு பெற கேட்கிறேன். தொலை தொடர்பு வசதி இல்லாத பிள்ளைகள் செல்போனில் யூடியூப் மூலமாக நீங்கள் பார்வையிடலாம். டிஎன்டி பாலியல் நண்பர் என்கின்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். பதிவு செய்த பிள்ளைகளுக்கு அழகான சர்டிபிகேட் உங்களுக்கு சேகர தலைவர் மூலமாக கொடுக்கப்படும். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கோகதீட்ரல் பேட்ரிக் இணை பேராலயத்திற்காகவும் அதன் ஆயர் ஜோப் ரத்ன சிங் ஐயா அவர்களுக்காகவும் அதுபோல நம்முடைய அன்பு பேராயர் அவர்களுக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். பாலியல் நண்பன் மூலமாக இந்த ஊழியர்களை நிறைவேற்ற ஆண்டவர் சுத்தம் கொண்டிருக்கிறார். இந்த நல்ல தருணங்களுக்காக ஜெபித்து ஆயத்தப்பட அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்த்தெழுந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தின் முதலாவது வாரத்திலே இந்த காணொளி காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த மாதத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினால் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெப சிந்தையோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஒரு முறை ஒரு போதகரின் மனைவி ஒருவர் எப்பொழுதும் துக்கத்தோட காணப்படுவார்களாம். போதகர் ஐயா இந்த போதகர் மனைவியின் இடத்துல எவ்வளவு சொல்லியும் இவர்கள் கேட்ட பாடு இல்லை. தினமும் துக்கத்தோடு, துக்கம் நிறைந்த முகத்தோடு, கவலையோடு காணப்படுகிற அந்த போதகரின் மனைவியை எப்படியாவது நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று போதகர் ஆசைப்பட்டார். தினந்தோறும் போதகரின் மனைவியை பார்த்து, ஏனம்மா நீ இப்படி காணப்படுகிறாய் துக்கத்தோடு கவலையோடு என்று எவ்வளவோ சொல்லியும் கேட்டபாடில்லை. ஆகவே ஒரு நாள் போதகர் யோசித்தார், எப்படியாவது இன்றைக்கு ஒரு பாடத்தை கற்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று யோசித்து போதகரின் மனைவி எழும்புவதற்கு முன்பதாகவே காலையில எழுந்து அந்த லிவிங் ரூம் என்று சொல்லுவோமே அந்த ரூம்ல தன் துக்க வஸ்திரமாக்கிய அல்லது மரித்தவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு போடக்கூடிய அங்கி, அந்த நாட்டிலே கருப்பு அங்கி அணிவது வழக்கம். ஆகவே காலையிலேயே கருப்பு அங்கியை அணிந்து கொண்டு லிவிங் ரூம்ல அமர்ந்து கொண்டிருந்தாராம். விழித்து எழுந்து வந்த போதகரின் மனைவி கருப்பு நிற அங்கியோடு போதகரை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்து விட்டாராம். என்ன இது, இன்றைக்கு யார் இறந்து போனார்கள் என்று போதகரின் மனைவி போதகரிடத்திலே கேட்டிருக்கிறார். அப்பொழுது போதகர் அவரும் துக்கம் நிறைந்த முகத்தோடு,
இயேசு மரித்து விட்டார் என்று கூறினாராம். போதகரின் மனைவி, நேற்று வரை நீங்கள் நன்றாகத்தானே இருந்தீர்கள் என்று என்ன ஆனது உங்களுக்கு? அருள்நாதர் இயேசு உயிர்த்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, நீங்கள் எவ்வளவு நாள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன ஆனது என்று கேட்டார்களாம். அப்பொழுது போதகர் சொன்னார், அன்பு மனைவியே, உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, தினந்தோறும் உன்னுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இயேசு உயிரோடு இருப்பதாக நீ நினைத்திருக்கிறாய் என்று என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை. இன்றைக்காவது நீ புரிந்து கொண்டாயா? ஆம், நம் அருள்நாதர் இயேசு அவர் உயிர்த்து விட்டார். அப்பொழுதுதான் அந்த போதகரின் மனைவிக்கு யோசனை வந்தது. இன்றிலிருந்து ஒரு நாளும் நான் துக்கத்தோடு காணப்பட மாட்டேன், இன்றிலிருந்து ஒரு நாளும் நான் கவலையோடு காணப்பட மாட்டேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அன்றைக்கு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் விழிக்கும் பொழுதே சந்தோஷமாய் சொல்லுவார்களாம், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன கவலை என்று சந்தோஷமாய் எழும்பும் போதே பாடல் பாடிக்கொண்டே அந்த போதகரின் மனைவி அவர்கள் எழுந்து தன்னுடைய வேலைகளை எல்லாம் நிறைவேற்றுவார்களாம். அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கையை மாறி போனது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதே போலதான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு காணப்படுகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற எண்ணம் கூட இல்லாதபடி இயேசு ஏதோ மரித்து போனது போல நாம் நினைத்து கொண்டு வாழ்வது போல நம்முடைய காரியங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு துக்கம் நிறைந்த முகத்தோடு, சோர்வு நிறைந்த இருதயத்தோடு காணப்பட்ட 2 பேருடைய சோர்வை, துக்கத்தை ஆண்டவர் எப்படி மாற்றினார் என்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டதின் விளைவாக அவருடைய துக்கங்கள் எல்லாம் மாறி போனது. இது புதிய மாதத்தின் 1வது வாரமாய் இருக்கிறதுனாலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் அதை எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்கிறார். ஆகவே உயிர்த்தெழுந்த அருள்நாதர் இயேசு நம்மோடு இருக்கிற வழியினாலே இனிமேல் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எம்மாவூர் சீஷர்களுக்கு அருள்நாதர் இயேசு காட்சி கொடுத்த சம்பவம், அது லூக்கா எழுதின நற்செய்தியினுள் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து அதை தொடர்ந்து வருகிற பகுதிகளில் நாம் வாசிக்கிறோம். உயிர்த்த அருள்நாதர் அந்த வாரத்தின் 1வது நாள் அதிகாலையிலே முதலாவது யாருக்கு காட்சி கொடுத்தார்? மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாக தொடர்ச்சியாக எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு சென்று கொண்டிருந்த 2 சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார். இந்த 2 சீடர்களும் 12 சீடர்கள் வட்டத்திற்குள் சேர்ந்தவர்கள் அல்ல. ஏனென்றால் அதுல ஒருவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கிளையோப்பா என்பவர். ஆக 2 சீடர்கள் அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். போகிற வழியிலே அவர்கள் பேசிக்கொண்டே சொல்கிறார்கள். யாரை குறித்து பேசுகிறார்கள்? இயேசுவை குறித்து, அருள்நாதர் இயேசுவை குறித்து பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் என்ன பேசி இருக்கக்கூடும்? கடலை அவர் கடல் மீது நடந்து சென்றாரே, காற்றையெல்லாம் அதட்டினாரே, அசுத்த ஆவி பிடித்தவர்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்தாரே, ஏன் மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பினாரே, இந்த சிலுவையில் தொங்கும் பொழுது கள்ளர்கள் எத்தனை பேர் ஏளனமாய் பேசினார்கள், அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வாரும் என்று சொன்னார்களே, ஏன் இப்படி முடிந்தது? ஒருவேளை இயேசுடைய மரணம் தோல்வியில் முடிந்தது போல நினைத்து அவர்கள் இயேசுவின் காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே நடந்து வருகிறார்கள். அவர்கள் இயேசுவை குறித்து சம்பாஷித்துக் கொண்டிருந்த வேளையிலே அதோடு இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஆகவே முதலாவது வழி நடக்கிற ஆண்டவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட சேர்ந்து வழி நடக்கிறார். நம்முடைய வேதனைகள் அல்லது நம்முடைய சோர்வுகள் இவற்றின் மத்தியிலே அன்றாட வேளையிலே நம்மோடு கூட நடந்து வருகிறார். விசுவாசிக்கிறோமா? நம்மோடு வழி நடக்கிற ஆண்டவர். சட்ட வாக்கியத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தர் நம்மை உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் என்னோடு கூட இருப்பார். நம்மோடு கூட இருப்பார் என்றால் பிரச்சனைகள் வராது என்ற அர்த்தம். பிரச்சனைகள் வரும், சோர்வுகள் வரும், கவலைகள் வரும், வியாதிகள் வரும், ஆனால் அவற்றின் மத்தியில் நம்மோடு நடப்பார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். யோர்தான் புரண்டு வந்தாலும் செங்கடல் வந்தாலும் நம்மோடு கூட இருப்பார். வழி நடக்கிற ஆண்டவர். இயேசுவானவர் சேர்ந்து வழி நடந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அது இயேசு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இயேசு கூடவே வந்தாலும் இயேசுவை அறியாதபடிக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. துக்கம் நம்முடைய கண்ணை மறைத்துவிடும். உலக கவலை வேதத்தின் சத்தியத்தை உணர முடியாதபடி அதை மறைத்துவிடும். இன்னைக்கு இந்த காணொளி காட்சி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரி சகோதரனே, ஒருவேளை துக்கம் இருந்தால் நாம் இயேசுவை பார்க்கவே முடியாது. உலக கவலை துக்கம் இயேசுவை பார்க்க முடியாதபடி கண்களை மறைத்து விடும். இப்பொழுது சேர்ந்து நடந்து கொண்டு வருகிற அந்த இயேசு அவருடைய முகத்தை பார்த்து கேட்கிறார்,
உங்கள் முகங்கள் துக்கமா இருக்கிறது என்ன? துக்க முகம் உள்ளவர்களாய் நீங்கள் வழி நடந்து என்ன பேசிக் கொண்டு வருகிறீர்கள் என்பது போல கேட்கிறார். இன்றைக்கு உங்க முகத்தை பார்க்கிறார். துக்க முகத்தோடு இருக்கிற உங்களை பார்க்கிறார். இயேசு முகத்தை பார்ப்பாரா? இருதயத்தை தானே பார்ப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய முகத்தை பார்க்கிறார். முகநாடி எரிச்சலோடு வேறுபட்ட காயினை பார்த்தார். யோபுவின் முகத்தை பார்த்தார். இன்னைக்கு துக்கமா இருந்தா ஒருவேளை உங்க வீட்டுல உள்ளவங்க வேணா உங்களை விசாரிக்காம இருக்கலாம். நீங்க எவ்வளவு துக்கமா இருந்தாலும் உங்க வீட்டுல உள்ளவங்க உங்களை தட்டி கேட்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களை உருவாக்கின தெய்வம் அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாம் வழி நடக்கிற ஆண்டவர் விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். பாரத்தை எல்லாம் நீங்கள் தூக்கி சுமக்க அவசியம் இல்லை. உங்களை பாரப்படுத்துகிற எல்லா விஷயத்தையும் அவர் மீது வைத்து விடுங்கள். ஏனென்றால் அவர் விசாரிக்கிறவர். ஏன் துக்கமுகமா இருக்கிறீங்க? அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க இயேசு கிட்ட. எருசலேம்ல நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீ அந்நியரா? உடனே இயேசு கேட்கிறார், எவைகள்? சம்பாஷணை தொடர்கிறது. இயேசுவோடு சம்பாஷிக்கும் பொழுது அங்கு நாம் இயேசுவை காண முடியும். எவைகள் இவர்கள் சொல்கிறார்கள், அது நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகள். அவர் தேவ வசனம் 19 லூக்கா 24:19. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். அவரை பற்றி உமக்கு தெரியாதா? நீர் அந்நியரா? நான் யோசித்து பார்த்தேன், எம்மாவூர் சீடர்களுக்கு இயேசுவை குறித்து என்ன தெரிந்திருந்தது? அவர் வாக்கில் வல்லவர், அவர் செய்கையில் வல்லவர், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக சர்வ வல்லவராய் இருந்தார். எல்லாம் மூளை அறிவிலே இருந்ததை தவிர அதை அவங்களால அபியாசப்படுத்த முடியவில்லை. அவர் வல்லமை உள்ளவர், அப்படி என்றால் அவர் மரணத்தை ஜெயித்த வல்லமை உள்ளவர் என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை. மூளை அறிவில இருந்தா போதாது. நிறைய நேரம் நீங்களும் நானும் வேதத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அது மூளை அறிவிலே இருந்து விடுகிறது. இவர்களுக்கு அதுதான் இயேசுவை குறித்து எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனால் அவர் உயிர்த்து விட்டார் என்று அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இயேசுவிடத்திலே சொல்கிறார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இன்னைக்கு 3 நாள் ஆகிவிட்டது, அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்று ஸ்திரீகள் எங்களுக்கு சொன்னாங்க. ஆனா நாங்க நம்பல, எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இவருடைய துக்கம் எதினாலே இவங்க துக்கப்பட்டாங்க தெரியுமா? ஒன்னு இயேசு மறித்து விட்டார் என்று நினைச்சாங்களே தவிர உயிர்த்த இயேசுவை நம்பவில்லை. இன்னைக்கு நம்பிக்கையற்ற தன்மை, சந்தேகங்கள் இருந்தா துக்கமா தான் இருக்கும். அவங்க எதுக்காக துக்கப்பட்டாங்க? பாஸ்ட்ல நடந்ததை குறிச்சு துக்கப்பட்டாங்க. நிறைய பேர் கடந்த காலத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதையே மண்டையில போட்டு குழப்பி கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. இன்னும் சிலருக்கான ஃபியூச்சரை பற்றியே கவலைப்படுவாங்க. பேபி அப்பதான் பிறந்திருக்கும், அதுக்குள்ள இந்த பேபிக்கு எந்த ஸ்கூல்ல சேர்க்கிறது, எப்படி ஆடுறது எல்லாம் கவலைப்படுவாங்க. இந்த ரெண்டுமே தப்பு. பாஸ்ட்ல நடந்ததை நினைச்சு கவலைப்படுறதோ, ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோ அப்படிங்கறது கவலைப்படுவதோ, இந்த ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிரசன்ட்ல வாழவே முடியாது. இவர்களுக்கு இருந்ததுதான், மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பி இருந்தோம். ஆனா 3 நாள் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. இப்பொழுது கூடவே நடந்து போகிற இயேசு, விசாரித்த இயேசுவுக்கு அவருக்கும் வேதனை. ஏன் இவங்க இப்படி நம்ப மாட்டேங்கிறாங்க? அப்போ இயேசு சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாத்தையும் விழாவாரியாக இயேசுவை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் அவர் விளக்கி காண்பிக்கிறார். விளக்கி காண்பிக்கும் ஆண்டவர். முதல்ல சொன்ன வழி நடக்கும் ஆண்டவர், 2வது விசாரிக்கும் ஆண்டவர், 3வது விளக்கம் கொடுக்கும் ஆண்டவர். தீர்க்கதரிசிகள் சொன்னது எல்லாத்தையும் அவர் விவரித்து சொல்லுகிறார். அந்த விளக்கத்தை கேட்கும் போது எப்படி இருந்துச்சா தெரியுமா? இருதயம் விழுந்து விட்டு எறிந்ததாம். எவ்வளவு ஒரு நல்ல அனுபவம் இல்ல? வேதத்தை தியானிக்கும் பொழுது, வேத வசனங்களை கேட்கும் பொழுது, பிரசங்கங்களை கவனிக்கும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எறிகிறது. அதோட அவ்வளவுதான். வேதத்தை கேட்கும் பொழுது இந்த எம்மாவூர் சீடர்கள் சொல்றாங்க, இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. ஆனாலும் அவரை இயேசு என்று காண முடியவில்லை, கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு பைபிள் தெரிஞ்சிருந்தோம், பைபிள்ல 100க்கு 100 மார்க் எடுத்தோம், வேதாந்தத்தை நல்லா படிச்சோம், இயேசுவை நான் உணரவில்லை, அது அனுபவிக்கவில்லை, அப்படிலாம் எல்லாம் வேஸ்ட். அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு இருந்ததை தவிர இயேசுவை அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. இப்போ நடந்துச்சு, பேசிட்டே வராங்க. நைட் ஆயிடுச்சு, பொழுது போனது. இப்பொழுது இயேசு
அவருடைய வழியாக போகிறவர் போல காணப்பட்டார். இப்ப அவங்க சொல்றாங்க, ஐயா பொழுது போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் 29, லூக்கா 24:29. அவர்கள் இயேசுவை நோக்கி, நீ எங்களுடனே தங்கியிரும். சொல்லலாமா? நீ எங்களுடனே தங்கியிரும். Please stay with us. பேசினாங்க, கூடவே நடந்தாங்க, பேசினாங்க. ஆண்டவருடைய விளக்கங்கள் எல்லாம் அழகா கேட்டாங்க. இப்ப ஆசை வருது, நைட் ஆயிடுச்சு. அந்நியரை உபசரிப்பது அது அந்த பாலஸ்தீனர்களுக்கே இந்திய நல்ல பழக்கம். அந்நியரை உபசரித்தல் தெரியாமல் தூதர்களை கூட உபசரித்ததுண்டு என்று வேதத்திலே வாசியாகவே இவரை ஒரு அந்நியராகவே கருதி, இவரை ஒரு டிராவலராகவே கருதி, இவரை ஒரு வழிபோக்கராகவே கருதி, ராத்திரி ஆயிடுச்சு தங்கிடும். அந்த ஒரு வார்த்தை போதுமே இயேசுவுக்கு எஸ் நான் வருகிறேன் என்று அவர்களோடு தங்கும்படியாய் போனார். He is a gentle God, you know that. அவர் ஒரு ஜென்டில் God. அவர் இருதயத்தை கிழிச்சு இடிச்சிட்டு வந்துட மாட்டார். ஆண்டவரே என்னோட வாரம் அப்படின்னா வருவார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தா வருவேன், வந்து போஜனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆகவே Jesus is a gentle God. உடனே உள்ளே வந்தார். இப்ப சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா சாப்பாடு யார் கொடுக்கணும்? வீட்டுக்காரங்க கொடுக்கணுமா, வெளியிருந்து வந்தவங்க தருவாங்களா? வீட்டுக்காரங்க தான் சாப்பாடு கொடுக்கணும். எம்மாவூர் சீடர்கள் தான் இயேசுவுக்கு சாப்பாடு கொடுத்திருக்க வேண்டும். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உள்ளே போன உடனே இயேசு விருந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாம் தங்கி இருக்கும் பொழுது நைட் டின்னர், Jesus himself gave that dinner. அவரே அந்த டின்னரை கொடுக்கிறார். அப்ப என்ன செய்தார்? அப்பத்தை எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணினார், அதை பிட்டார். பிட்கிற மாத்திரத்திலே அந்த கையை பார்த்தார்கள். அந்த 2 கைகளிலும் ஊன்ஸ் இருந்துச்சு, கைகளிலே காயம் இருந்தது. காயப்பட்ட இயேசுவை பார்க்கிறார்கள். 2 சீடர்களுக்கும் அதுவரைக்கும் கண் மறைக்கப்பட்டிருந்தது. வேதத்தை பார்க்கும்போது கூட மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஊன்ஸ், அந்த காயத்தை பார்க்கும்போது கண்கள் திறக்கப்பட்டது. அன்னைக்கு அப்பத்தை பிற்கும் பொழுது கண்கள் திறந்தது போலவே ஒவ்வொரு திருவிருந்த ஆராதனைகளிலும் நம்ம அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை மாதத்தின் முதலாவது நாள் திருவிருந்திலே நாம் பங்கு பெற்றிருக்க வேண்டும். ஆனால் வீடுகளில் அடங்கி இருக்கிறோம். வேதனையான ஒரு விஷயம். பாரமாய் ஜெபிப்போம். ஒவ்வொரு திருவிருந்திலும் அந்த எம்மாவூர் சீடர்களுக்கு விருந்து கொடுத்த அந்த அனுபவத்தை நாம் ருசி பார்க்க வேண்டும். அந்த அப்பத்தை பிற்கும் பொழுது கைகளில் காணப்பட்ட அந்த காயம் அவருடைய கண்களை, மூடியிருந்த கண்களை திறந்தது. அவர் இயேசு என்று கண்ட மாத்திரத்திலே அவர் மறைந்து போனார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வழி நடக்கிற தெய்வம் நீங்க எங்கிருந்தாலும் கூடவே வருகிறார். விசாரிக்கிற தெய்வம். உங்களை யார் விசாரிக்காம போனா என்ன? என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். ஏன் துக்கமாக இருக்கீங்க? ஒரு துக்கத்தை மாற்றும்படியா இந்த மாதத்தின் முதலாவது வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க வீடு தேடி வந்திருக்கிறார். இந்த கண்ணீர்கள் எல்லாம் இந்த மாதத்திலே துடைக்கப்படும். இந்த துக்கம் எல்லாம் மாறி போகும். எம்மாவூசியுடைய துக்கத்தை மாற்றினது அதே தெய்வம் இந்த மாதத்தினுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிற விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இந்த மாதத்திலே நடக்கும். 3வது அவர் விளக்கம் கொடுக்கிற ஆண்டவர். வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் இயேசுவேனோடு பேசும். எம்மாவூர் சீடர்களுக்கு வேதத்தை அவர்கள் இயேசு சொல்லும் பொழுது இருதயம் கொழுந்துவிட்டு எரிஞ்சது போல ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் நமக்கு அந்த அனுபவம் வேணும், ஆசைப்படணும். இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறாங்க. கடைசியாக அவரோடு ஸ்டே வித் us சொன்னாங்களே, அவரோட தங்குகிற அனுபவம், அவரோடு ஃபெலோஷிப் டின்னர், அவரோடு ஐக்கியப்படுகிற உன்னத உறவு, அந்த அனுபவம், அந்த அனுபவத்துக்குள் வரும் பொழுது கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். உங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். கர்த்தர் அந்த செய்தி உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த அருளாதரை குறித்து நாம் சிந்திக்க ஆண்டவர் செய்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் தோமாவுக்கு காட்சி கொடுத்தார், சீடர்களோடு உணவு அருந்தினார். அதுபோல எம்மாவூர் போகின்ற சோர்ந்து போயிருக்கின்ற சீடர்களை உற்சாகப்படுத்தி இந்த நாளிலும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காட்சி கொடுத்தார். அந்த ஆண்டவரை நாம் உயிருள்ளவராக கண்டு கழிக்க ஆண்டவர் செய்திருக்கிறார். எல்லாம் இறைவனுக்கு துதி மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் கண்களை மூடி இமைகளை மூடி இறைவனை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எல்லாம் அல்ல அன்பு தந்தையே, KVK நகர் கிறிஸ்து ஆலயத்திற்காக நன்றி படைக்கிறோம். இந்த ஆலய ஆராதனைகள்
காணொளி காட்சி மூலமாக ஒளிபரப்பப்பட அருள் செய்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். இதற்காக உழைக்கிற ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இல்லங்களிலிருந்து உண்மை தொடு சேவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இறை வார்த்தையை கேட்டதன்படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைய பெற்றுக்கொள்வார்களாக, இறை நன்மையினால் பூர்ணப்படுவார்களாக. சிறு பிள்ளைகளை ஆசிரியத்திலும் வாலிப பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இல்லத்தில் அமர்ந்திருப்பது சிறை வாழ்வு போன்று இருந்தாலும் அந்த நல்ல தருணங்கள் மகிழ்ச்சிக்குரிய தருணங்கள் அமைந்து அளித்தாங்க. சிறு பிள்ளைகளுக்காக நடத்தப்பட இருக்கின்ற டெலிவிபிஎஸ்க்காகவும் துதிக்கிறோம். அதற்காக பிரயாசப்பட்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். அதுக்காக கொடுத்த ஜெபித்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நன்றி கண்டுகளிக்கவும் நிறையாவே பெறவும் சிறு பிள்ளைகள் உடைய நாமமிக்காக ராஜவர்த்திக்காக சிறு வயதில் தங்களை அர்ப்பணித்து வாழும் அருள் செய்வன் ஜெபிக்கின்றோம். வயது முதிர்ந்த பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களிலே உங்களுடைய கராமர்களை தாங்கி நடத்தவன் ஜெபிக்கின்றோம். தங்களுக்கு அருமையான இடம் தவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் தாரும். மருத்துவமனை சிகிச்சை பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நலம் பெற கிருபை தாங்க. வருங்காலங்களில் இது போன்ற தீய நோய் கிருமிகள் தொற்றாதபடி காத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்தாங்க. எங்களை முழுவதுமாய் இரத்த கோட்டைகளால் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வெகு விரைவில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் எல்லா பிள்ளைகளும் உண்மை அமைதலோடும் சந்தோஷத்தோடும் தொடு சேவிக்கிற நல்ல நாட்களை வெகு விரைவில் தரப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா இல்லங்களிலும் உம்முடைய இறை பிரசனம் தங்க வேண்டும் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்பட அழுத்தாங்க. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட அழுத்தாங்க. கடன் பாரங்களோடு கலங்கி தவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரங்கள் நீங்க கிருபித்தாங்க. தன்னுடைய பிள்ளைகள் வெளி இடங்களில் இருக்கின்ற பெற்றோர்கள் கண்ணீரோடு நிற்பதை அறிவீர். அவருடைய தேவைகளையும் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். என்றவாறு பிள்ளைகள் இல்லங்களுக்கு வந்து சேர அழுத்தாங்க. அதுபோல ஆண்டவரே பல்வேறு விதங்களில் கலங்கி தவிக்கிற மக்களுக்காக அண்டாடுகிறோம். அவருடைய கலக்கங்கள் மற்றும் கண்ணீர் யாவும் துடைக்கப்படவும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு காணப்படவும் அழுத்தாங்க. நாளை தினம் என்ன செய்வோம் என்று சொல்லி நாளை தினத்துக்காக கலங்கி தவிக்கிற மக்கள் உண்டு. அவருடைய தேவைகளும் சந்திக்கப்பட அனைத்து தொண்டு நிறுவனங்கள் மூலமாக, இன்னும் திருச்சபை பிள்ளைகள் மூலமாக, இன்னும் நல்ல உள்ளம் கொண்ட பிள்ளைகள் மூலமாக பல்வேறு இடங்களிலே நடைபெறக்கூடிய தொண்டு பணிகளுக்காக துதிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் தேவையுள்ள பிள்ளைகளுக்கு அந்த தேவைகள் சந்திக்கப்பட அருள்தரவின் ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளும் நிறைவாய் போஷிக்கப்பட அருள்தாங்க. ஒன்று குறைவில்லாமல் இறைமக்களாக உங்களுடைய இறையர்களை பெற்றுக்கொள்ள அருள் செய்வேன் ஜெபிக்கின்றோம். திருச்சி மக்கள் உம்மால் ஆதரிக்கப்பட வழிநடத்தப்பட அருள்தாங்க. யாருக்கு எந்த குறைவில்லாமல் நிறைவாய் காக்கப்பட அருள்தாங்க. உலக அமைதிக்காய் ஜெபிக்கிறோம். உலக சுகாதாரத்துக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா தேசங்களும் இயல்பு நிலைக்கு திரும்ப கிருபை தாங்க. உங்களுடைய கிருபை போதுமானதாக இருக்கட்டும். உங்களுடைய பரிவிலக்கத்திற்காக கெஞ்சுகிறோம். தந்தையே, எல்லா மக்களும் நலம் பெற, அமைதி பெற, இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு ரட்சகர் மூலம் கேட்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தெரித்திருப்பாராக. ஆமென். எல்லாருக்கும் மாவோனத கர்த்தாதி கர்த்தரே கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தெய்வ மானிட நீ வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உடைய இல்லங்களிலும் உடைய உள்ளங்களிலும் இறை சமாதானம் உண்டாவதாக. ஆமென். God bless you. வாழ்த்துக்கள்.